சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் செப்டம்பரில் வரும் கிரகநிலை மாற்றங்களை பற்றி தெரிந்து கொண்டு பலன்களுக்கு போவோம். மாத ஆரம்பத்துல மேசத்துல சந்திரன் நட்பாகவும் செவ்வாய் மிதுனத்துல சற்று பகையாகவும் இருப்பார். அதே செவ்வாய் 19ஆம் தேதியில் கடகராசியில் குருவுடன் சேர்ந்துவிடும். குரு பகவான் கடகத்துல உச்ச வலிமையில் இருக்கிறதுனால செவ்வாய் நீசமானாலும் குருவால் நீசபங்க ராஜயோகத்தை அடைந்து குருமங்கல யோகத்தையும் தரப்போகிறது. இது பல ராசிகளுக்கு மிக சிறப்பான பலன்களை தரப்போகிறது. சிம்மத்தில் கேது, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறது. இதுல புதன் கிரகம் 8ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்ச வலிமை பெற்றுவிடும். கேதுவோட இருந்த சூரியனும் 17ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை தரும். மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில் இருக்கும் சுக்கிரன் 3ஆம் தேதிக்கு துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். ராகு கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்துல இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கும். சனி கிரகமோ வக்ர நிலையில ரேவதி நட்சத்திரத்துல மீனத்துல நட்பாக குருவுடைய பார்வையை பெற்று சுமத்துவமாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துல முகூர்த்த நாட்கள் என்று பார்க்கையில் தேய்பிரையில் 7ஆம் தேதியும் வளர்பிறையில் 13 மற்றும் 17ஆம் தேதி மட்டும்தான் உள்ளது. அதே சமயம் நிறைய விரத நாட்களும் ஆன்மீக கொண்டாட்ட நாட்களும் வருகின்றன. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 14ஆம் தேதி உலகம் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. 15ஆம் தேதி மகாலட்சுமி விரத நாள் ஆகும். 17ஆம் தேதி முகூர்த்தத்துடன் சஷ்டி விரத நாள் வருகிறது. அன்று விரதம் இருப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும். 19ஆம் தேதி துர்வாஷ்டமி, 20ஆம் தேதியில நந்த நவமி வருகிறது. அன்னை துர்கா தேவியுடைய வடிவமான யோகமாயா தேவியை வழிபட்டு சகல சௌபாக்கியத்தை பெறலாம். அடுத்து 21ஆம் தேதி கஜலட்சுமி விரதம் வருகிறது. 23ஆம் தேதி வாமன ஜெயந்தி, 25ஆம் தேதியில கதலி கௌரி விரத நாள் வருகிறது. கதலி என்பது வாழை மரத்தை குறிக்கும். இந்த நாளில் பார்வதி தேவியை பெண்கள் வணங்கும் போது குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் என்பது ஐதீகம். 29ஆம் தேதி குடும்ப அமைதிக்காக மாலையில் வீடு வாசலில் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றி வழிபடும் மகாபரணி நாள் வருகிறது. இப்படிப்பட்ட அருமையான செப்டம்பர் மாதத்துல கிருத்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், ரோகிணி 4 பாதமும், மிருகசீரிசம் முதல் 2 பாதங்களும் கொண்ட ரிஷப ராசி நேயர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் கன்னி ராசியில் நீசகதியில் முதல் 2 தேதியிலிருந்து 3ஆம் தேதியில துலாம் ராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெறும். ராசி அதிபதி 6ஆம் வீட்டில் இருப்பது கடும் உழைப்பை வெளிப்படுத்த செய்யும். சுக்கிரன் துலாம் ராசியில மூலத்திரிகோண பலமும் பெறும். இது உச்ச நிலைக்கு சமமானது என்பதால் இந்த மாதம் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஜெயித்து காட்டும் மாதமாக இருக்கும். போட்டிகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஆனால் அதில் வெற்றி அடையும் அமைப்பும் உங்களுக்கு இருக்கு. ஒரு விஷயத்தை ஜெயிக்கும் போது இருக்கும் சந்தோஷம் சாதாரணமாக கிடைக்கும் போது வராது. அப்படி பார்க்கும் போது இந்த மாதம் நீங்கள் சந்தோஷப்படும் மாதம்தான். முதலில் ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கு தொழில் மற்றும் உத்தியோகம் என்பதில் தொழில் புரிபவர்களுக்கு வரவு மற்றும் வாக்குஸ்தான அதிபதி புதன் 7ஆம் தேதியிலிருந்து புண்ணியஸ்தானத்துல உச்சமாகிறார். புண்ணியஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். அங்க இருக்கும் உங்களுடைய யோக கிரகமான சனி கிரகத்தையும் பார்க்கிறார். இது ஒரு அருமையான பலமான அமைப்பாகும். வாக்குஸ்தானாதிபதி உச்சமானால் உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும். உங்கள் பேச்சின் மீது மற்றவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். கேட்ட இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும். தொழிலில் வரவு அதிகரிக்கும். குருவும் சனியை பார்க்கிறது. குரு உங்களுக்கு பாவகிரகம். அப்படி இருந்தாலுமே அது பொதுவில் முதன்மையான சுபகிரகம். அது உச்சமடைந்திருக்கு. அதுவும் 3ஆம் வீட்டில் இருப்பதால் தைரியம் கூடும். 10ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பதால் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களும் புதிய யுக்திகளால் ஏற்றமும் உருவாகும். புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைப்பார்கள். தொழிலை விரிவாக்கம் செய்ய அல்லது தொழில் நடத்தும் இடத்தில் இருந்து ஏதாவது மாற்றங்கள் செய்ய இது ஏதுவான மாதமாகும். இந்த மாசத்துல அரசு வங்கியிலோ தனியார் வங்கியிலோ புது தொழில் தொடங்கவோ இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்யவோ கடன் கேட்டிருந்தால் அது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக அதிக கடன் வாங்கிடாதீங்க. இந்த மாதம் சுக்கிரன் சாதகமாக இருக்கு. அதனால எளிதாக கடன் கிடைச்சிடும். அளவுக்கு மீறி கடன் வாங்கிட்டு அப்புறம் கஷ்டப்படாமல் இருக்க தேவையான அளவு உங்களால திருப்பி செலுத்தும் அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அங்கீகாரம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு அல்லது வேலையில் இடமாற்றம் இது எல்லாம் இந்த மாசத்தில் கிடைக்க போகுது. உச்ச புதனால் உங்களது அறிவு, ஆற்றல், திறமை, புக்தி எல்லாம் வெளிப்படக்கூடிய மாதமாக இருக்கு. அதோடு 6ஆம் இடத்துல மூலத்திரிகோண வலிமை பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு போராடி வெற்றி பெறும் அமைப்பை தருவார். இது வேலையில மட்டும் இல்லாம உங்கள் மொத்த வாழ்க்கையிலும் நீங்கள் சந்தித்து வந்த எதிர்ப்பு, எதிரிகள், தடைகள், வம்பு வழக்குகள்
பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அதுதான் உங்கள் ராசி அதிபதியுடைய வலிமை. ஏற்கனவே உங்களுக்கு இருந்த வேலை போயிடுச்சு, அல்லது நீங்கள் ஏதோ காரணத்தினால வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற வேலை தேடுவதாக இருந்தாலும் புது வேலையை கொடுத்துவிடும். தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் அதை மீட்டு கொண்டு வரும் வழியை காட்டிவிடும். அப்படி உங்களுக்கு இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையப் போகிறது. பொருளாதார வகையிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கும் செவ்வாயும் 18ஆம் தேதியில் 3ஆம் வீட்டுல குருவுடன் சேர்ந்து குருமங்கள யோகத்தை தரும். உச்சபுதனின் ஆற்றல் இருப்பதால உபரி வருமானங்கள், தடைப்பட்டு நிலுவையில் இருந்த பணம், கேட்ட இடத்துல இருந்து கடன் உதவி என்று பண வரவுகள் தாராளமாக இருக்கும். மாத ஆரம்பத்துல கொஞ்சம் குடும்ப செலவுகள் இருக்கலாம். சுக்கிரன் 12ஆம் வீட்டை பார்ப்பதால உங்களுடைய தனிப்பட்ட செலவுகளும் இருக்கலாம். அதையெல்லாம் ஈடுகட்டும் அளவிற்கு பணவரவும் இருக்கும். பழைய கடனை அடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மாத பிற்பகுதியில ஃப்ரீயாக நிம்மதியாக இருப்பீங்க. குடும்ப ரீதியாக பார்க்கும் போது மாத முற்பகுதியில் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருப்பதால கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கும். குடும்பத்துல பேசும்போது டென்ஷன்ல வார்த்தைகள் மாறி சண்டைகள் வரலாம். வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க. சூரியன் கேதுவோட 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்பு வரலாம். கவனமா இருங்க. தாய் வழி சொந்த பந்தங்கள் கிட்ட பழகும் போதும் கவனம் வேண்டும். 17ஆம் தேதியில் சூரியன் 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியானதும் எல்லாம் சரியாகும். சொத்து சம்பந்தப்பட்ட வேலை, வண்டி வாகன பராமரிப்பு வேலைகள், வீட்டு மராமத்து வேலை செய்ய நினைச்சாலும் மாத பிற்பகுதியில் செய்வது சிறப்பை தரும். புதன் 5ஆம் வீட்டில் உச்சமாவதால் திருமண தம்பதிகளுக்கிடையில் அன்பு, பாசம், காதல் எல்லாம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி மறைந்து போகும். புதுசா திருமணமானவங்களா இருந்தால் இன்ப சுற்றுலா அல்லது எங்கேயாவது சந்தோஷமான பயணம் போயிட்டு வருவீங்க. குடும்பத்துல உங்கள் தலைமையில சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். அந்த மாதிரியான சொத்து விஷயத்துல வழக்குகள் ஏதாவது இருந்திருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். மொத்தத்துல திருமண பந்தம் பலமாகி உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். புதுசா திருமணத்திற்கு பேச்செடுப்பதற்கும் இந்த மாதம் சரியான மாதமாகும். குருவின் பார்வை 7ஆம் வீட்டுல இருக்கு. குருவால நீசபங்கம் ஆகி குருமங்கள யோகத்தோட 7ஆம் அதிபதி செவ்வாயும் வரப்போகுது. இந்த ஒரு அமைப்பே போதும் தாராளமாக திருமணத்திற்கு வரன் பார்க்க. பல மாதங்களாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்கு. 5ஆம் அதிபதி புதனும் உச்சம் பெறுவதால நிச்சயதார்த்தம் கூட ஒரு சிலருக்கு நடக்கலாம். காதல் பற்றி பார்க்கும் போது இந்த மாதம் சுக்கிரன் ஆட்சி பலம், 5ஆம் அதிபதி புதனும் உச்ச பலம். காதலர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அருமையான மாதமாக காட்டுகிறது. இதுவரை இருந்த சந்தேக எண்ணம், சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும். உங்கள் காதலை பெற்றோர்களிடம் சொல்லி திருமண ஏற்பாடுகள் செய்யவும் ஏதுவான மாதம் இது. புதுசா லவ் ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாசத்தை தாராளமாக சூஸ் பண்ணலாம். நல்லதே நடக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல காலம் வந்துவிட்டது. புத்திரஸ்தானம் 5ஆம் பாவம் பலம் பெறுவதால் இந்த மாசத்துல பல ரிஷபராசினருக்கு நல்ல செய்தி கிடைக்கும் யோகம் உள்ளது. ரிஷபராசி பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும் போது சுக்கிரன் நல்ல நிலையில் ஆட்சி பலம் மற்றும் மூலத்திரிகோண பலமும் பெற்று இருப்பதால் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும். சுயதொழில் செய்பவராக இருந்தால் லாபம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்துல மட்டும் ஒரு கண் வைத்தல் நல்லது. சின்ன லெவல்ல ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி உங்களுக்கும் இந்த மாதம் அருமையான மாதமாகவே இருக்கும். அடுத்தது மாணவர்களுக்கு. ஒட்டுமொத்தமாக ரிஷபராசி மாணவர்களுக்கு கோச்சார நிலை இந்த மாதம் அற்புதமாக இருக்கிறது. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றிகளை குவிக்க போறீங்க. மேல் படிப்புக்கு முயற்சிப்பவர்களுக்கும் வெளிநாடு படிப்புக்கு முயற்சிப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் சாதகமான பதில் வரும். படிப்பை தாண்டி விளையாட்டு விஷயங்களிலும் மாணவர்கள் வெற்றி வாகை சூடும் அமைப்பை உச்சபுதன் தரும். ஆரோக்கிய விஷயத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் வர வாய்ப்பில்லை. மாத முற்பகுதியில மட்டும் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதாலும் 4ஆம் வீட்டுல சூரியனும் கேதுவும் சேர்ந்து இருப்பதாலும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். முகம், கண்கள், பல்வலி வரலாம். முதியவர்கள் அல்லது ஏற்கனவே சர்க்கரை நோய் இருப்பவங்க மட்டும் இந்த மாதம் சரியான வகையில் எச்சரிக்கையா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்களா, சர்க்கரை அளவில் உடம்பில் கண்ட்ரோல் லெவல்ல இருக்கா என்பதை ரெகுலர் செக்அப் செய்து கொள்வது நல்லது. ஆக இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்கு தொழில், வேலை, பொருளாதாரம், திருமண வாழ்க்கை என்று எல்லா விதத்திலும் மிக மிக அருமையான முன்னேற்றமான மாதமாக இருக்க போகிறது. உங்களுக்கான இந்த மாத எளிய பரிகாரங்கள்: சனிக்கிழமைகளில் சயன கோலத்தில் இருக்கும் பெருமாளை துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து வணங்கி வருவதும், வெள்ளிக்கிழமைகளில் வெல்லம் மற்றும் அரிசி மாவு கலந்த மாவை வீட்டின் அருகிலோ அல்லது கோவிலின் சுற்று வட்டாரத்தில் உள்ள எறும்புகளுக்கு தீனி போட்டு வருவது மன அமைதியையும் செல்வ வளத்தையும் தரும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது
உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணுமா, இல்ல சொல்ற ராசி பலனை மட்டும் கேட்டுக்கிட்டா போதுமான்னு. அதாவது சுய ஜாதகம் தான் மெயின் ஜாதகம். நாம சொல்ற ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தோட நகர்வுகளை வச்சு சொல்றது. இதுல நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், லக்னத்தை மட்டும் பார்க்கவா இல்ல ராசியை மட்டும் பார்க்கவான்னு. பலருக்கும் லக்னம் ராசி ரெண்டும் வேற வேறையா இருக்கும். ராசி என்பது சந்திரனை பொறுத்து, லக்னம் என்பது சூரியனை பொறுத்து. ராசி பலன் கேட்கும் போது இரண்டையும் பார்ப்பதுதான் நல்லது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும். அவங்க ஒரே ராசி பலன் மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே 100% ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் தெளிவா தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும், அதோட தசா புத்தியும் நடந்துட்டு இருக்கும். கோச்சாரத்துல அந்த கிரகம் வலுக்குறைந்த இடத்துக்கோ அல்லது நீசமாகிற இடத்துக்கோ வருதுன்னு வைங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. அதுவே ஜாதகத்துல அந்த கிரகம் வலிமை இல்லாம இருந்தா மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட்டு. அடுத்து ஜாதகத்துல வலு இல்லாத கிரகத்தோட கோச்சார நிலை நல்ல பவர்ஃபுல்லான இடத்துக்கு கிரகம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அந்த காலம் முடியும் வரைக்கும் கிடைக்கும். குரு இப்போ கோச்சாரத்துல உச்சத்துல இருக்கார். பலருடைய ஜாதகத்துல குரு நீசமாகியோ ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில பகையாகவோ இருக்கும் பட்சத்துல இந்த காலத்துல குருவுடைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து ராசி பலன்ல லக்னத்துக்கு நான் பலன் சொல்லும் போது லக்ன ராசிக்கு இந்த மாசத்துல பலன் சரியில்லை. அதே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பலன் அருமையா இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னத்துல வரக்கூடிய கெடு பலனை ராசியில வரக்கூடிய நல்ல பலன் குறைச்சிடும். அப்போ ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ராசியிலிருந்து லக்னத்திற்கு மாற்றி வந்தாலும் இதை போலத்தான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இங்கே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காம இதில் பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.